and welcome to SHANTHA'S CAKES. நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இப்போ ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து எப்படி ஃபாண்டன்ட் ஐசிங்கில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபாண்டன்ட் ஐசிங்கை வந்து முதல்ல நீங்கள் எப்பயும் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கிராக்ஸ் இல்லாத மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோன் ஷேப்பில் இதை வந்து செய்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு சிசர்ஸால் இப்படி வெட்டி அது மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணணும். பாருங்கள், இது சுற்றி வர இப்படி லிஃப்ட் பண்ணணும். இந்த கீழ்ப்பகுதி கீழ் ரோ இப்படி வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா, இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் பாருங்கள், இது ரெண்டு இருக்குது, அது ரெண்டுக்கு இன்பிட்வீன் நீங்கள் வந்து இப்படி மேலே அடுத்த ரோ இது வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் ஷேப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை பாருங்கள், இப்படி வச்சு இதை கொஞ்சம் மேலே நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இந்த ஷேப் அழகாக வரும். அப்புறம் வந்து இதுக்கு நடுவில் இன்பிட்வீன் பாருங்க. ஸோ இதே போல் அடுத்த ரோ சேம் பேட்டர்ன். ஓகே பாருங்கள், இப்போ அந்த ட்ரீ ஷேப் வந்து வந்திருக்கு. இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு 2 days வச்சதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஸோ அதை இப்போ நாங்கள் பெயிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு டார்க் க்ரீன் கலர் எங்களுக்கு தேவை. ஸோ கீழேருந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு வரலாம். அந்த ஒவ்வொரு லீஃப் மாதிரி ஒவ்வொரு பெட்டில் மாதிரி அது இருக்குது, அது ஒன்று ஒன்றா நீங்கள் கலர் பண்ணலாம். எப்போவுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செய்கிறதுக்கு. ஏன்னா இது இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதோ சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், பட் அது ஒவ்வொரு டெக்கரேஷன்லேயும் எவ்வளவு ஒர்க் இருக்குன்றது உங்களுக்கு நான் இப்போ செய்து காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இட்ஸ் டைம் கன்சியூமிங். ஸோ நிறைய டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறதால நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே நீங்கள் செய்து வச்சிடணும்.
இது ஒரு மந்த்துக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்து வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. செய்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் காய விடணும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே வேறு டெக்கரேஷன்ஸ் வரும். ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னம் அது வந்து நல்லா காயணும். ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். காய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 day எடுக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுவோம். இது வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மேலே இருந்த கலர் க்ரீன் கலரெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே வேறு வேறு கலர்ஸில் பீட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ராயல் ஐசிங்கால் அங்கங்கே நீங்கள் சின்ன டாட் மாதிரி வச்சு அது காய்கிறதுக்கு முன்னம் இந்த பீட்ஸில் அப்படியே பதிச்சு வச்சிடணும். பாருங்கள், இப்படி டாட்ஸ் இதில் போடணும், சுற்றி வர போடணும். நீங்கள் ஏன்னா ஒரு சைடு முதல்ல போட போகிறேன், போட்டு பீட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சைடு போடணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு பக்கம் இது ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டோம். இதை வந்து இப்போ நாங்கள் காய விடணும். ஸோ அதுக்கு முதல் இங்கே மேலே டாப்பில் வந்து ஒரு கோல்டு பேர்ல் நீங்கள் வைக்கணும். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பனி விழுந்துருக்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இதில் பாருங்கள் ஒரு டெக்கரேஷன். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீலெல்லாம் அந்த ஜருக மாதிரி எல்லாம் இருக்கும்ல ஒவ்வொரு கலர்ஸில். ஸோ அதை வந்து இது மாதிரி ஒரு ராயல் ஐசிங்கில் தான் போடணும். இப்போ இது காயணும். ஒரு 1 full day ஆகுது இதை நீங்கள் காய விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஜரிகை போல் கோல்ட் கலரில் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை காய விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கேக் மேலே வைக்கணும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் கூட ரொம்ப அழகான ஒரு டெக்கரேஷன். சாந்தாஸ் கேக்ஸை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.